கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வியாபாரம் எப்படி நடக்கிறது? ஏற்பாடுகள் எப்படி செய்கிறீர்கள்? இந்த பொதுவான கேள்விகளை மனிதர் நம்மிடம் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். நாம் அதற்கு ஒரு பதில் சொல்வோம். பொதுவான அர்த்தமற்ற உண்மை இல்லாத பதிலை கூட நாம் சொல்லலாம். ஃபைன், குட், எல்லாமே நல்லா இருக்கு. கேட்டவர்களும் நம் மீது மிகுந்த அக்கறையோடு கூட கேட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சந்திப்பதால் கேட்டிருக்கலாம். நாமும் கூட உண்மையான பதிலை சொல்ல வேண்டிய நிர்பந்தமும் இல்லை. கேட்டதால் ஒரு பொதுவான பதிலை சொல்லியிருக்கலாம். ஆனால் உண்மையில் நாம் எவ்விதமாக நம்முடைய வாழ்வை நடத்துகிறோம், வாழுகிறோம், உணர்கிறோம் என்பது நமக்கு அவசியம். நாம் நம்பிக்கையோடு தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். தேவனை தொழுது கொள்ளும் கடமையை நிறைவேற்ற வந்திருக்கிறோம். தேவனின் நாளிலே நமக்கு சமாதானத்தை, சுகத்தை, பதிலை அருள வேண்டும் என்று காத்திருக்கிறோம். நிச்சயமாக தேவனால் வழிநடத்தப்படும் அபிஷேகம் பண்ணப்பட்ட அற்புதமான மனிதர்கள், தேவனுக்கு மிகவும் பிடித்த மனிதர்கள் அநேகர் உண்டு வேதத்தில். அவர்களுக்கும் கூட சில நேரம் கேள்வி வந்திருக்கிறது. 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 3வது வசனம். தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இப்பொழுது எனக்கு தெரியவில்லை, இப்பொழுது எனக்கு அது புரியவில்லை. தேவன் எப்படி என்னை நடத்துவார் என்று எனக்கு தெரியவில்லை. அப்படிமானவர்களே, இதே மாதிரியான ஒரு கேள்வி உங்களுக்குள் இருக்குமானால் கர்த்தருடைய வசனம் நமக்கு பதில் சொல்லும். நம்முடைய வாழ்க்கையின் எந்த ஒரு கேள்விக்குமே தேவனுடைய வசனம் பதில் சொல்லும். ஆனால் அந்த பதிலை நாம் கேட்டு உணர்ந்து ஏற்றுக்கொள்கிறோமா? அது நம்மிடத்தில் இருக்கிறது. God answers every life questions, provided we have to listen and accept and believe and move on. தேவனை எப்படி நடத்துவார் என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. உங்களிடம் கேட்கப்பட்ட உங்கள் வாழ்க்கையை பற்றிய கேள்விகளை நினைத்து பாருங்கள். தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தின ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது வேதத்தில். அப்படியே ஒரு நடத்துதல் இருக்க வேண்டும். தேவன் அத்தனை லட்சம் ஜனங்களை இவ்விதமாக நடத்தினார் என்பது ஏன் ஒரு வரலாற்றிலே மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும்? இன்றைக்கு நமக்காகத்தான். தேவன் நம்மை இப்போது எப்படி நடத்துவார் என்று ஒரு கேள்வி இருக்குமானால், அவர் நடத்தின விதங்களை காணும்படி தேவன் நமக்கு உதவி செய்கிறார். எரேமியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஜெரமியா 10:23. கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்லவென்றும் அறிவேன். வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டிருக்கிறதாக, குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறதாக, நம்முடைய கையின் வேலைகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறதாக நினைக்கிறோம். நாம் நடத்தி கொண்டிருக்கிறதுனாலதான் நடக்குதுன்னு நினைச்சோம்னா இந்த வசனத்துக்கு வெளியில நின்று விடுவோம். நடக்கிறவனாலே அல்ல என்று சொல்லுகிறார்.
நமக்கு ஒரு நம்பிக்கை தேவை, நமக்கு ஒரு சத்தியத்தின் மேலே விசுவாசம் தேவை. தேவன் என்னை நடத்துகிறார், தேவன் என்னை நடத்துகிறார் என்கிற விசுவாசம் நமக்கு இந்த வேளையில புதுப்பிக்கப்பட வேண்டியிருக்கிறது. God who leads me. தாவீதுக்கு வந்தது கேள்வி, அவர் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப என்னமோ அவருடைய லைஃப்ல தேவனுடைய பாஸ் பண்ணி வச்சுட்ட மாதிரி இருக்கு. அத பட்டனை தட்டினாதான் மறுபடியும் ஃபார்வர்டு எப்படி போகும்னு தெரியும். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையானது இங்கே கொஞ்ச நேரம் நில் என்று சொன்னதை போல இருக்கலாம். நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது வாழ்க்கையிலே முன்னேறி கொண்டிருக்கிறோமா, நம்முடைய செயல்பாடுகளிலே முன்னேற்றம் நடந்து கொண்டிருக்கிறதா என்று தெரியாமலே இருக்கலாம், அது நமக்கு புரியாமலும் இருக்கலாம். பிரியமானவர்களே, தேவன் என்னை எப்படி நடத்துவாரோ என்று நாம் கேள்வியோடு இருந்தால் முதலில் நமக்கு தெளிவு ஒன்றில் ஏற்பட வேண்டும். நடக்கிற என்னால் என் வாழ்வு நடத்தப்படுவதில்லை. Because I lead my life is not leading. தேவன் என்னை நடத்துகிறார். இப்பொழுது இங்கே அமர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக இருக்கிறோம். தேவன் நம்மை ரட்சிக்க செய்ததிலிருந்து அவர் நம்மை விதமாக நடத்தி கொண்டு வருகிறதை நாம் கொஞ்சம் நினைக்க வேண்டியும் இருக்கிறது. பெரியவங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் பின்னாலே யோசிச்சு பாருப்பா, சில வருஷங்களை நீ யோசனை பண்ணி பாரு. ஒரு முறை கேட்டாரு, இப்படி சொன்னாரு அந்த ராஜா கிட்ட, தேவனை எப்படி நடத்துவார் என்று அறியும்படிக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அப்படின்னாரு இல்லையா. வாழ்க்கையில் இன்னொரு சந்தர்ப்பம் இவருக்கு வந்தது. அப்போ அவர் என்ன சொன்னார் பாருங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். 2 சாமுவேல் 7:18. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். God, you have led me so far. தேவரே, நீர் என்னை இதுவரைக்கும் நடத்தி வந்ததை நான் நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. அதுக்கு நான் எவ்வளவு தகுதியானவன் அல்ல. ஆடுகளின் பின்னால் இருந்த ஒருவர் இப்பொழுது அரண்மனையிலே சிங்காசனத்திலே சமஸ்த இஸ்ரவேலை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு ராஜா. இது என்ன சூழ்நிலை தெரியுங்களா? இவர் அரண்மனையில் இருக்கிறார், படுத்துட்டு இருக்கார், தூக்கம் வரல, மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு அவரை உறுத்திக்கிட்டே இருக்கு. என்னன்னு பார்த்தா தேவாலயத்தை நினைக்கிறார், தேவ சமூகத்தை நினைக்கிறார். அது தேவாலயமாக கட்டப்படாத இருக்கிறது. திரைச்சீலைக்கு நடுவிலே, கூடாரத்துக்கு நடுவிலே தேவன் வாசம் பண்ணுகிறார். நான் மிக உயர்ந்த எனக்காகவே கட்டப்பட்ட அருமையான அரண்மனையில் இருக்கிறேனே அப்படின்னு நினைச்சார். அப்போ சொல்றாரு, இதோ நான் கட்டிருக்கின்ற ஆலயத்தை கட்டுவேன். தேவன் சொன்னாரு, வேணாப்பா, நீ கட்டாத, உன் மகன் கட்டுவான். அப்பொழுதுதான் போய் ஜெபம் பண்றாரு. தேவனை இதுவரைக்கும் நீர் என்னை நடத்தி வந்தது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது. இந்த போர்ஷன் நீங்க அப்புறமா படிச்சுங்க, வீட்டுல போயிட்டு அதை எப்படி ஜெபம் பண்ணார் தேவன் கிட்ட, அவர் என்ன சொன்னான்றத நீங்க அப்புறம் படிச்சு பாருங்க. நான் இது பலமுறை வேறு படிச்சுட்டே இருந்தேன். அவருடைய ஜெபத்துக்குள்ளே நான் நின்று என்னை பொருத்தி பார்த்து கொண்டே இருந்தேன். இதை விட இன்னும் தாழ்த்தி நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது என்று நான் உணர்ந்தேன். உங்களுக்கு அது நிச்சயம் பிரயோஜனமாக இருக்கும். அவர் என்னை எப்படி நடத்துவார், அவரை இதுக்கு மேல எப்படி நடத்துவார், இதுவரைக்கும் பண்ணிட்டோம், இதுக்கு மேல எப்படின்னு தெரியலீங்களா பிரதர்? ஐயா, இதுவரைக்கும் பண்ணிட்டேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு, இதுக்கப்புறம் என்ன எப்படி அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி போகணும்னே தெரியல, எப்படி நடக்கும்னே தெரியல. அப்படிதான் தாவீது சொன்னார். இதுக்கப்புறமா தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று அறியும்படிக்கு, I don't know how God is going to lead me. தேவன் எப்படி எல்லாம் நடத்துவாரு? சில உதாரணங்களை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 77:20. பல ஆண்டுகளுக்கு பிறகு சங்கீதக்காரன் வரலாற்றை நினைத்து பாடுகிறார்.
சங்கீதம் 77:20. மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழிநடத்தினீர். God elects some person, a leader, to lead you, to guide you. வாழ்க்கையில் எப்பொழுதும் பெற்றார் நம்மை சிறு குழந்தைகளை நடத்துவார்கள், ஆசிரியர் கல்வி போன்ற பாதைகளை நடத்துவார்கள். அப்படியே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்து கீழ்ப்படிந்த உடனே பரிசுத்தவான்கள் நம்மை நடத்துவார்கள், தேவ மனிதர்கள் நம்மை நடத்துவார்கள், நம்மை வழிநடத்துவதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் நம்மை நடத்துவார்கள். மோசே ஆரோன் மூலமாக ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிற விஷயத்திலே மனிதர்கள் உண்டு. தேவன் மோசேயோடு பேசினார், மோசேக்கு பிரமாணங்களை கொடுத்தார், என் ஜனங்களுக்கு அதை கொடு என்று சொன்னார், அந்த ஜனங்களை நீ நடத்து என்று சொன்னார். மோசேயுடைய கர்த்தர் இருந்தார், நடத்தினார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் சில மனிதர்களை கொண்டு நம்மை நடத்துகிறார். இது சாத்தியம்தான், தேவன் அப்படிமாகவே செய்திருக்கிறார். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 23வது வசனம், Deuteronomy 31:23. நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி நீ மிக தைரியமாக இருக்க வேண்டும். என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய், நான் உன்னோடு இருப்பேன். தேவனுடைய வழியிலே நீதியிலே உங்களை நடத்தும் பொழுது, அவர்கள் உங்களை நடத்தும் பொழுது தேவன் உங்களை நடத்துகிறார். தேவ நீதிக்கு புறம்பாக உங்களை நடத்தும் பொழுது கவனமா இருக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு உதாரணங்கள் இருக்கிறது, நமக்கான சரித்திரம் இருக்கிறது. தேவனை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் எவ்விதமாக நடத்துவார், அவர் எப்படி நடத்துவார். அன்றைக்கு தாவீது அவர் என்னை எப்படி நடத்துவார் என்று அறியும்படிக்கு என்று சொன்னார். அன்னைக்கு இருந்த வெளிச்சம் அவ்வளவு. இன்றைக்கு மொத்த வேத புத்தகமும் நம்முடைய கையில் இருக்கிறது. நாம படித்து புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் நம்மை நடத்தும்படியான தேவ மனுஷர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள், பரிசுத்தவான்கள் நம்மோடு இருக்கிறார்கள், கிறிஸ்துவுக்குள்ளான பெற்றோர் உங்களோடு இருக்கிறார்கள். தேவன் நம்மை நடத்துகிறவர், நாம் நடத்தப்பட வேண்டியவர்கள். என்ன ஒருத்தரும் நடத்த தேவையில்ல அப்படின்னு தனியா நான் போறேன் அப்படின்ற மனிதன் இந்த உலகத்தில் இருக்க முடியாது, அப்படி இருக்கவும் கூடாது. நம்ம ஆடுகளை போன்றவர்கள். அதனால்தான் தேவன் ஆடுகளை எப்பவுமே உதாரணமா சொல்லிடுவார். இஸ்ரவேலை ஆட்டு மந்தையாக சொன்னார். தாம் தெரிந்து கொள்ளும் எந்த ஜனத்தையும் அவர் ஆட்டு மந்தை போல சொன்னார். கிறிஸ்தவர்களாகிய நம்மையும் அப்படி சொன்னார். ஆடுகள் நடத்தப்பட வேண்டும். ஆடுகளுக்கு ஒரு மேய்ப்பன் தேவை. நாம் தேவனுடைய கையின் கீழ் இருக்கிற ஒரு மந்தை போல, ஆடுகளின் போல நாம் இருக்கிறோம். அப்படியானால் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, அவர் கவனமாக நம்மை நடத்துவார். தேவன் என்னை நடத்துகிறார் என்று நான் இன்றைக்கு தெளிவாக நினைக்கலாம், நம்பலாம். அதற்கான உதாரணங்களை தேவன் நிறைய இந்த வேதத்திலே வைத்திருக்கிறாரே. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் சொன்ன வார்த்தையை இதிலே நீங்கள் கவனிக்கலாம். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்கள் நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஒருவர் நம்மை நடத்துகிறார் என்று சொன்னால் அது வெறும் வார்த்தையாக, அபிப்பிராயங்களாக, யோசனைகளாக இருக்கிறதா, அல்லது தேவ வசனத்தின் நீதி அதில் இருக்கிறதா, தேவ வசனத்தின் நிறைவேறும்படியாக அவர்கள் சொன்னது இருக்கிறதா, நான் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். உலகத்திலே ஒருவன் ஏமாந்து போகிறான்னு சொன்னா, ஏமா நீ கொஞ்சம் கவனிக்க கூடாதா, உனக்கு தெரியாதா, படிச்சிருக்கியே, இவ்வளவு வளர்ந்திருக்கியே, இவ்வளவுலாம் நீ செய்தியே, இதை நீ கவனிக்க கூடாதா, நம்மள ரொம்ப சுலபமா கேட்டுருவாங்க. அப்ப இங்க தெளிவா சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நீங்களும் நானும் தேவ வசனத்தை
சொல்லி நம்மை நடத்துகிறது. எனக்கு என்ன சொல்லப்படுகிறதோ அது தேவ வசனத்தினால் சொல்லப்படுகிறதா? இன்றைக்கு உலகம் எனக்கு நிறைய சொல்லும், உலகம் எனக்கு நிறைய ஆலோசனைகளை சொல்லும். பைபிளை விட கூகுளை நம்புற காலத்துல நாம் இருக்கிறோம். அது உயிர் போகிற மருத்துவமானாலும் சரி, நாம் இந்த கூகுளை நம்புகிறோம். அந்த அளவுக்கு நம்பிக்கை நாம் அதுல வச்சுட்டோம். மருத்துவர் சொன்னது கூட அவர் சொன்னது சரியா என்று நாம் இதை பார்த்து தான் உறுதி செய்கிறோம். அப்படி ஒரு காலத்துல நாம் இன்றைக்கு இருக்கிறோம். நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். We have been bound by this kind of thoughts. இந்த மாதிரி எண்ணங்களாலே. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனால் நடத்தப்படுகிறோம். தேவன் தம் மனிதர்களை கொண்டு நம்மை நடத்துகிறார். நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லப்படுமானால் அதில் தேவனுடைய வசனம் நிறைவேறும்படியாக இருக்கிறதா என்று யோசிக்கலாம். நான் இதை செய்ய போகிறேன், இதில் தேவனுடைய வசனம் நிறைவேறும்படியாக இருக்கிறதா என்று நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நாம் காற்றிலே ஒரு இலை பறந்து போவது போல திசை தெரியாமல் பறந்து கொண்டே இருப்போம். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 17-18. Exodus 13, 17 and 18. சமீபமானாலும் தேவன் அந்த வழியாக அவர்களை நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். ரொம்ப அழகா இந்த இடத்துல உண்மை நிலவரம் என்ன, தேவன் எப்படி நடத்தினார், காரணம் என்ன எல்லாம் சொல்றார். சில நேரம் நமக்கு தெரியுது இப்படி சுலபமா முடிஞ்சிருக்கலாமே, ஆனாலும் ஏன் முடியல, இது சுலபமா நடந்திருக்கலாமே, அப்படித்தானே சாத்தியம் இருக்கு, அப்படித்தானே நமக்கு தெரிஞ்சது, ஆனாலும் ஏன் இவ்வளவு தூரத்துக்கு இது கடினமாக போகிறது, தேவன் என்னை எப்படிதான் நடத்துறாருன்னு தெரியலையே, இதுல தேவன் என்னை எப்படி வழி நடத்துறாருன்னே தெரியலையே. அங்க தெளிவா சொல்றாரு, அவர்கள் மிக குறுகிய இடத்துல குறுகிய தூரத்திலேயே போகலாம், ஆனால் தேவன் அவர்களை சுற்றி போக செய்தார். சில நேரம் வாழ்க்கையில சில விஷயங்களை அடைவதற்கு சுற்றி போக வேண்டிதான் இருக்கும். தேவனுடைய அப்படி நடத்துவார் இல்லையே. அவங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டா நடக்குது, ரொம்ப சுருக்கமா ரொம்ப சீக்கிரமா நடக்குது, எனக்கே ரொம்ப லாங்கா நடக்குது. தேவன் என்னை நடத்துகிறார் என்று நம்பினால் நான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் என்னை நடத்துகிறார் என்று நான் விசுவாசித்தால் அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை மிக சரியாகவே நடத்துவார் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். Why question நிறுத்தினோம். We have to submit to the leading of God. தேவனை நடத்துவதற்கு தேவனை என்னை தாழ்த்தி உன் கையில ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஒப்புக் கொடுங்கள், சமாதானம் கிடைக்கும். நாம் காரியங்களை அலசிக்கொண்டே இருப்போமானால் நாம் சமாதானத்தை இழப்போம். எவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பு, எவ்வளவு பெரிய விலை அது. மாசத்தை ரத்தம் கொண்டு என்னை ஒரு நாள் சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாக்கினார் இல்லையா, முடிவு பரியந்தம் என்னை நடத்துவதற்கான திட்டத்தோடுதான் என்னை அவர் தேர்ந்தெடுத்தார். God elected me to lead me till the end. இந்த பூமியிலே நான் தேவனால் நடத்தப்பட வேண்டும். தேவன் தான் தெரிந்து கொள்பவர்களை அவர் தான் நடத்துவார். அப்படியானால் இது ஒரு சந்தேகமான எண்ணம், யோசனை, கவலை வந்திருக்குமானால் இப்பொழுதே அதை நாம் அழித்து விடலாம். தேவன் என்னை நடத்துவார், அவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். சொன்னார்ல, ஒரு முறை சொன்னாரு தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று அறியும்படிக்கு அது ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறமா வாழ்க்கையில ஒரு இடத்துக்கு வந்த உடனே அவர் யோசிக்கிறாரு, தேவன் என்னை எப்படி கொண்டு வந்தாருன்னு பார்த்தா ஐ எம் அன்வர்தின்னு தான் எனக்கு தெரியுது. ஏன்னா எனக்கு ஒரு புரியுது, என்னுடைய நடைகளை நானே நடத்துவது அல்ல. அது புரிஞ்சிச்சு தாவீதுக்கு. We do mistake. நாம் தவறுகள் செய்கிறவர்கள் தான். நாம் தவறு செய்கிறவர்கள் திடீர்னு முட்டு சென்று நின்றுடுவோம். அப்பதான் யோசிப்போம், அடடா என்னடா அது தெரியுது, மறந்துட்டோமே, நம்ம இந்த தெருவில் மறுபடியும் வந்துட்டோமே அப்படின்னு. ஜஸ்ட் யூ டர்ன் அண்ட் கம் பேக். தேவனை நடத்துகிற விஷயத்துல
சுற்றி போக சொன்னால் போகலாம். அப்படி போகும்போது ஒண்ணு ஞாபகம் வச்சுங்களேன், அவருடைய பலத்த செய்கைகளை பார்க்கலாம். இஸ்ரேல் மக்கள் சுற்றி போனாங்கதான். சுற்றி போக வச்சவர் என்ன பண்ணாரு? பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம், சாப்பாட்டுக்கு வானத்திலிருந்து மன்னா, தண்ணீருக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர், செருப்பு தேய்கல, துணி கிழியல. தேவன் இப்படி நடத்துவார். தேவன் இப்படி நடத்துவார். தேவன் என்னை நடத்தும் தேவன். தேவன் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு தான் திடீர்னு ஒரு கேள்வி வந்துடும். தாவீது வந்த மாதிரி எப்படி நடத்துகிறாரோ பரவாயில்ல, கேள்வி வந்தா பரவாயில்ல, உடனே அந்த கேள்வியிலேயே தங்கிடக்கூடாது. You should not stay in that kind of a question. Just move on. கர்த்தரே நடத்துவார். திடீர்னு தேவைப்பட்டா இப்படியும் நடத்துவார். நெகேமியா 9:19, இந்த யாத்திராகமம் 13:21 நான் வாசிக்கிறேன். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும், அதனால அதற்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும். வேற முக்கியமான வார்த்தை அதுக்கப்புறமா தான் இருக்கு. மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் கரெக்ட் தான். ஆனா அந்த வசனம் எப்படி முடியுதுன்னு பாத்தீங்களா? படிங்க. அவர்களுக்கு மேகஸ்தம்பம்னா ஒரு மேகத்தை போயிட்டு நிழலா இருந்து அப்படியே நடத்து, அக்னி வெளிச்சம் காட்டு நடத்து அப்படின்னு ஏதாவது ஒண்ணு அவர் அனுப்பி விட்டாரானா? இல்ல, அவர் முன் சென்றார். தடைகளை நீக்குகிறவர் உனக்கு முன்னாலே நடந்து செல்கிறார் என்று நாம் கேட்டுமே சென்ற வாரம். அவர் பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம் வழியாக என்னை நடத்துகிறார். யாராவது சோர்ந்து போயிருக்கீங்களா? யாராவது ஒரு கேள்வியோடு இருக்கீங்களா? நிறைய சேலஞ்சஸ் நம்முடைய வாழ்க்கையில். நமக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி வரலாம் திடீர்னு. தொட்டுட்டோம், எப்படி தொடர்ந்து இதை நிறைவு செய்வது? சிலர் தொழில் தொடங்கி அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணி அது அப்படியே பாஸ் போட்ட மாதிரி நிக்குது, நகரவே மாட்டேங்குது. நம்ம அழகா தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு கூட யோசிப்போம். ஒன்னும் பண்ணாதீங்க, கலங்கவே கலங்காதீங்க. தேவனை நீர் என்னை நடத்துகிறீர்கள் அறிவேன் என்று அவரிடத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். அந்த தாவீது முழங்கால் படித்து தேவ சமூகத்திலே ஜெபம் செய்தார் இல்லையா? கண்ணீரோடு உங்களை சரண்டர் பண்ணி உங்களை அர்ப்பணித்து ஜெபம் செய்யுங்க. நான் இந்த வீட்டுல பிள்ளைகள் முக்கியமா சொல்றது உண்டு, pray a truthful, single, sincere prayer. ஒரே ஒரு உண்மையுள்ள ஜெபத்தை கர்த்தரிடத்திலே நீ செய், பிறகு அவர் காரியத்தை மாற்றுவதை நீ பார்ப்பாய். உனக்காக அவர் இறங்கி வருவதை நீ காண்பாய், உனக்காக செயல்படுவதை நீ காண்பாய். தேவன் அவிதமாகவே நம்மை நடத்துகிறார். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தேவன் நடத்துகிற விஷயத்துல அவர் எதை பயன்படுத்துகிறார்? உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். அது நமக்கும் பொருந்துகிறது. நம்மை கிருபையினாலே ரட்சித்தார், அழைத்து வந்தீர். சபைக்கு நேராக நம்மை அழைத்து வந்தார். உமது பலத்தினால் வழி நடத்தினீர். உமது பலத்தினால் வழி நடத்தினீர். தேவன் என்னை நடத்துகிறார் அப்படின்னு சொன்னா அவர் தம் பலத்தினால் நடத்துவார். நேற்றைக்கு மாலை ஒரு சகோதரி போன் பண்ணாங்க. வயதான 2 பேருக்கான ஒரு சின்ன உதவி கேட்டாங்க. நான் ரொம்ப பக்கத்துல இருக்கேன். இன்னொரு தம்பி கிட்ட கேட்டாங்க, அவரு கோயம்பேடுல இருந்தார். நான் இன்னொரு சகோதரனை கேட்டேன், அவர் கொருக்குப்பேட்டை பக்கமா தாண்டி என்ன போயிட்டு இருக்காரு. என்னடா இன்னொரு போன் பண்ண, அவர் அண்ணனூர்ல இருக்காரு. அவருக்கு மருந்து தேவை, ஒரு பன் தேவை. இப்போ எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்தேன், என்னடா பண்ணலாம். அப்புறம் இன்னொரு சகோதரன் சொன்னேன், உடனடியாக போனார். ஏன் அப்படின்னா ஒருவர் 90 வயது இருக்கும், இன்னொருவருக்கு சென்ற வாரம் வேத போகும்பொழுது
வந்து ஒரு பிரிட்ஜு கீழே இருக்கிற அந்த டர்னிங்ல ஒரு டூ வீலர் இடிச்ச உடனே அவங்க கீழே விழுந்துட்ட உடனே இடுப்புல ஒரு பெரிய வலி அந்த அம்மாவுக்கு. அதனால அவர்களால் எழுந்திருக்க முடியவில்லை. அவர்களுக்கு மருந்து தேவை. அவர்கள் 2 பேருக்கு செயலிழந்து இருக்கிறதை போலத்தான். ஆனால் கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஒரு சகோதரன் சென்று அதை கொடுத்து விட்டு வந்தார். தேவன் நாம் பலவீனமா இருக்கிறோம், நம்மால செயல்பட முடியவில்லை என்று நம்ம ஜீரோ, நம்ம நில் அப்படின்னு நினைச்சிருக்க டைம்ல அவருடைய பலத்தின் மேல நம்ம விசுவாசம் வைக்க வேண்டும். ஏன்னா அவர் ரொம்ப வீக்கா, ஏன்னா பாருங்க, ஒரு அம்மா தான் ரொம்ப வயசானவங்க நடக்க முடியாது, இன்னொரு அம்மா 4 நாளைக்கு முன்னால் நல்லா நடந்து வந்தவங்க தான். திடீர்னு அவங்களுக்கு ஒரு செயல்படாத ஒரு நிலைமை, கஷ்டம். நினைக்கிறாங்க முடியல, எழுந்திருக்கிறாங்க முடியல அவங்களால. மனுஷனாகிய நாம் அப்படிதான். நமக்கு எப்ப பலவீனம் வரும், எப்ப சோர்ந்து போவோம், எப்ப செய்ய முடியும் நமக்கு தெரியவே தெரியாது. மனித உதவிகள் அற்று போகலாம். ஆனால் தேவன் என்னை நடத்தும் போது எப்படி நடத்துவாராம்? சம்பளத்தை கொண்டு என்னை நடத்துவாராம். அந்த பலம் இருக்கு இல்லையா, அந்த தேவ பலம் இருக்கு இல்லையா, அதுல இன்னைக்கு கொஞ்சம் மயக்கமா இருக்கு, இன்னைக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லவே மாட்டார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். is almighty. through his mighty hand will lead me. அவர் என்னை பலத்த கையினால் நடத்துவார். அவர் நடத்துவார்ன்றது சும்மா ஒரு வார்த்தை அல்ல. கடவுள் நடத்துவார் போப்பா, சொல்றதும் லேசா சொல்லுவோம், கேட்கிறவங்களும் லேசா கேட்போம். அது மேல ஆழமான ஒரு விசுவாசம் நாம் வைப்பதில்லை. இன்றைக்கு கர்த்தர் நம்மை நடத்துவார் என்பதில் இனி சந்தேகம் வராதபடிக்கு நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். யாத்ராகமம் 23 இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இடம். இப்படி கூட நாம் சந்திக்கலாம், இப்படியும் கூட நம்மை நடத்துவார். யாத்ராகமம் 23, 22, 23 வசனங்கள். நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெருசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். மினிஸ்டர் வராரு, அதுக்கு முன்னால சில மணி நேரங்களுக்கு முன்னாலேயே அந்த வரும் பாதையை கிளியர் பண்ணுவாங்க. கிளியர் பண்றதுக்கான ஒரு புரோட்டோகால் கரெக்டா வச்சிருப்பாங்க. அவர்கள் குறிப்பிட்ட தூரத்தில் வருகிறார் என்ற உடனே இவர்கள் தகவல் வரும். அப்பொழுது அந்த தெருவை மிக காலியாக வைப்பார்கள், அவருடைய வாகனம் மட்டும் போகும்படியாக. நம்ம வாழ்க்கை அது மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்ல. கடவுளை எல்லாம் அப்படி முன்னால் கிளியர் பண்ணி பண்ணிட்டு அப்படியே நம்மளை கொண்டு போனா நல்லா இருக்கும்ல. நாம எந்த தடையுமே கண்ணில் பார்க்காத மாதிரி இருந்து கிளீனா நம்ம பாதை போன அழகா இருக்கும்ல. இருக்காது, அப்படிலாம் இருக்காது. எந்நேரமும் அப்படி இருக்காது. கல்யாணத்துக்கு அன்னைக்கு வேணா இருக்கும், நமக்கு அவ்வளோ பணிவிடை செஞ்சு எதிர்க்க ஒருத்தன் ஆசையா வந்தா கூட தல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ரொம்ப அழகா ரெட் கார்பெட்ல நடக்க வைப்பாங்க. மறுநாள் பாவா எடுத்துக்குப்பா அப்படின்பாங்க. ஆனா அன்னைக்கு ஊட்டி இருப்பாங்க. அப்போ என்னைக்குமே நம்ம அப்படி எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. இங்கே சத்துருக்களின் நடுவே உன்னை கொண்டு போவேன், அவர்களை நான் அதம் பண்ணுவேன். ஏன் எனக்கு இவ்விதமான துன்பம், இவ்விதமான கஷ்டம், இவ்விதமான தடை, இவ்விதமான எதிர்ப்பு? அது வழியாதான் தேவன் என்னை நடத்துவார். அப்படிதான் என்னை நடத்துகிறார். அவரு சொல்லிட்டார் இல்ல, I will take care. நான் பயங்கரக்கூடாது. பார்க்க தடைகளை நீக்குகிறவர் எனக்கு முன்னால போறாருன்னு நினைச்சா நான் பயப்படக்கூடாது. மேலும் அக்னி ஸ்தம்பத்தின் வழியாக அவர் என்னோடு கூட போகிறார் என்றால் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. அதான் ரொம்ப உறுதி செய்கிறார் யோசுவாவுக்கு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகையாதே கலங்காதே, நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், நீ திகையாதே கலங்காதே, கட்டளையிடுகிறேன் உனக்கு அப்படின்னு சொல்றார். தேவன் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். தேவன் இன்று என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். சில நேரம் நமக்கே தெரியாமல் ஒரு ரோட் பிளாக் இருக்கும். அடடா நேற்று வந்தவன் அப்படின்னு பார்ப்போம். ஆனா திடீர்னு அங்க ஒரு சின்ன வேலை நான் நடக்கலாம். நேற்று வந்துதான், நேற்று தான் அது வழியா தான் போனோம். இன்னைக்கு ஒரு தடை இருக்கிறது. வாழ்க்கையில அது மாதிரி வரலாம்.
மாற்று வழி தேவன் நமக்காக செய்வார். நாம் எங்கே போய் சேர வேண்டுமோ அந்த இடத்துக்கு நம்மை கொண்டு போய் விடுவார். நடுவில் எதையும் அவராலே நமக்காக நின்று தம் வல்லமையான கரத்தை வைத்து அதை மாற்ற, அதை சீர் செய்ய அவரால் முடியும். உபாகமம் 29:5 Deuteronomy 29:5 கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு, ரொம்ப முக்கியமான வசனம் இது, நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் வனாந்தரத்திலே உங்களை நடத்தி உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை, நீங்கள் அப்பம் சாப்பிடவும் இல்லை, ராஜரசம் மதுவும் குடிக்கவும் இல்லை. நீங்கள் இவ்விடத்துக்கு வந்தபோது எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனும் பாசானின் ராஜாவாகிய ஓகும் போதும். அப்போ தேவன் எவ்விதமாக நடத்தினாரா? அவர் சொல்ற, நாம் இப்படி நடத்தினல்ல, நாம் இப்படி நடத்தினா இல்லையா? சில நேரம் நாம் வாழ்க்கை திரும்பி பார்க்க வேண்டி இருக்கிறது. அவர் எப்படி நடத்தினார், அதுதான் நம்மள என்ன செய்ய தெரியுங்களா? இனி நடத்துவார் என்ற தைரியத்தை கொடுக்கும். இங்க இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கர்த்தர் நம்மை நடத்தின விதத்திலே ஆச்சரியங்களை கண்டோம், அதிசயங்களை கண்டோம். இப்ப நம்ம திகச்சு நிக்கிறோம் இல்ல, இது மாதிரி சந்தர்ப்பம் இதுக்கு முன்னால வந்தது, அவர் நம்மை காப்பாற்றினதை கண்டோம். என்னன்னா நம்ம மறந்தோம். நம்ம ஒரு கெட்ட குணம் இருக்கு, கெட்டதை ஞாபகம் வச்சுக்குவோம், நல்லதை மறந்துடுவோம். கெட்டதெல்லாம் படிச்சு ஞாபகம் இருக்கும், இன்ச்சு பை இன்ச்சா ஞாபகம் இருக்கும். அந்த உணர்வை கூட இப்ப கொண்டு வந்துருவோம். நல்லதை நினைவில் வைத்துக் கொள்வதில்லை. தேவனுடைய நல்ல வழிநடத்தல்களை, அவர் காப்பாற்றியதை, அவர் நம்மை தப்புவித்ததை, அவர் நமக்கு உதவி செய்ததை, அவர் நம் வாழ்வில் இறங்கி நன்மை செய்ததை நாம் நினைத்தால் போதும், இனி அவர் நம்மை நடத்துவார் என்ற தைரியம் நமக்கு வரும். இந்த மக்களுக்கு புரியலன்னு சொல்லி ஒரு உதாரணம் சொல்றாரு அவங்க. இப்ப நம்ம காலையில் படிச்சு பாருங்களேன், Deuteronomy 32, 10, 11 and 12. உபாகமம் 32, 10, 11, 12. ஒரு உதாரணம் சொல்றார், ஆச்சரியமான உதாரணம். பாழான நிலத்திலும் ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அந்த இஸ்ரவேலை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். இந்த வசனத்துக்குள்ளே நான் நிற்க முடியும், நீங்கள் நிற்க முடியுமா? ஆமா, கண்டிப்பா நிக்கலாம். ஆமா, விக்கிரக ஆராதனையில, பாவத்துல, எதுவுமே தெரியாம, தேவனை தேடாம இருந்த ஒரு காலம் அது. தேவனைகளை அழைத்தார், தேவனைகளை கொண்டு வந்தார், தேவனைகளை அழகாக சுத்திகரித்தார், தேவனைகளை ரட்சித்தார், தம் வீட்டுக்குள்ள தேவனைகளை வைத்தார். எங்கள் வாழ்விலே இத்தனை நன்மை, இத்தனை ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்தார். ஆனா அப்படி நடத்தினார்னு இருக்கு இல்லையா, கண்மணி போல காத்தார்னு இருக்கு இல்லையா, சூழ்நிலை எப்படி எல்லாம் வந்திருக்கோம். ஒரு உதாரணம் எப்படி சொல்றாரு பாருங்க. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து, தன் ரெக்கைகளை விரித்து, அவைகளை, அந்த கழுகு குஞ்சுகளை அவைகளின் மேல் எடுத்து சுமந்து கொண்டு, செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போவது போல, உயரமான மலை, அதுல உயரமான மரம், அதுலதான் கழுகு கூடு கட்டும். மனுஷன் கண்களால் கழுகு கூட்டை மட்டும் பார்க்கவே முடியாது. வெரி ரேர் அண்ட் ஹையஸ்ட் ஆல்டிடியூட்ல தான் அது கட்டும். என்ன பண்ணுதுங்களாம், கழுகு கூட்டை கலைக்கும். என்னடா இது, எல்லா கழுகு குஞ்சுகளும் பயப்படும், கழுகு தன் கூட்டை கலைக்கும். ஆனா அது பிளான் வச்சிருக்கு. கூட்டை கலைக்கிறது மட்டும்தான் குஞ்சுகளுக்கு தெரியும், அம்மா பிளான் தெரியாது. என்ன பிளான் தெரியுங்களா? அப்படி கலைச்ச உடனே அது மெதுவாக பறக்க துடிக்கும். சரியா பறக்க முடியாததால கழுகு தன் சட்டைகளை விரித்து அந்த கழுகு குஞ்சுகளை தன் மீது சுமந்து கொண்டு அப்படி கொஞ்சம் தூரம் பறக்கும், பிறகு விட்டுடும். உடனே அது இதுவரைக்கும் பார்த்ததில்லை, ரக்கை அடிக்கிறதெல்லாம் பார்த்ததில்லை, அது ரக்கை அடிக்க பழகும். இப்படிதான் தேவன் நம்மை நடத்தினாராம். இஸ்ரவேலை தேவன் இப்படிதான் நடத்தினாராம்.
இஸ்ரவேலை நடத்தினார் அப்படின்னு சொன்னா அவருக்கு துன்பமே வந்துடக்கூடாது இல்ல, சிக்கலே வந்துடக்கூடாது இல்ல, எதிரிகளையே சந்தித்திருக்க கூடாது இல்ல, எந்த எதிரியும் இவருக்கு முன்னால இந்த இஸ்ரவேலுக்கு முன்னால வந்து நின்று இருக்கவே கூடாது இல்ல அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்லை. தேவன் என்னை நடத்துறதா இருந்தா எனக்கு எப்படி நடக்கணும்? தேவன் என்னை கைப்பிடிச்சு நடத்துறதா இருந்தா இந்த தடை ஏன் வரணும்? தேவன் என்னை நடத்துறதா இருந்தா இந்த சிக்கல் ஏன் வரணும்? அவர் அப்படிதான் நடத்துவார். ஆண்டவர் இயேசு அரண்மனையிலே பிறந்து 30 ஆண்டு கால அரண்மனை வாழ்வை அனுபவித்து 30வது வயதிலே 33 அறை வரைக்கும் அவர் ஊழியர்களை செய்து கம்பீரமாக ஒரு நாள் சிலுவையிலே மரித்தார். அப்படின்னா நல்லதா இருக்கும் இல்லையே? அப்படி இல்லையே. அவர் நம்மை போல சாதாரண ஒரு மனிதனாக ஏழை குடிசையிலே பிறந்தவரை போல பிறந்தார். ஒரு எளிமையான வீட்டிலே அவர் வாழ்ந்தார். ஊழியம் செய்ய வந்தவருக்கு சத்தியத்தை போதித்தார். அவரை தூஷித்தார்கள். சிலுவை வரைக்கும் ஆணியில் தொங்குவதற்கு முன்னால் வரைக்கும் பலவிதமான பாடுகள், தூஷணங்கள், அவமானங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் அனுபவிக்க வேண்டியதுதான் அவருடைய பாதை. அவர் பாதை அப்படி இருக்கும்னா நம்ம பாதையை பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கலாம். அவர் பாவமற்றவர், ஆனா அவர் பாதை எப்படி இருந்தது? நம்முடைய பாதை எப்படி இருக்கணும்? நாம் பாவம் செய்கிறவர்கள், தவறுகிறவர்கள், இடறுகிறவர்கள், விசுவாசத்திலே குறைகிறவர்கள், அவிசுவாசம் கொண்டவர்கள். அப்ப நம்ம பாதை எப்படிதான் இருக்கும்? நமக்கே இப்ப புரியணும். ஆனால் தேவன் என்னை அதிலே நடத்துவார். தேவன் என்னை அழகாக நடத்துவார். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் ஆண்டவனாகிய நீ உமது அடியானுக்கு முன்னே போம். யாக்கோபு சொல்றாரு, தன்னுடைய மூத்த சகோதரனை சந்திச்ச உடனே சரி பாப்பா போலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இல்ல இல்ல நீங்க கொஞ்சம் முன்னால போங்க, நான் பின்னால வர்றேன். ஒரு காரணம் சொல்றாரு பாருங்க. மந்தைகளோட அந்த கால் நடைக்கும் பிள்ளைகளோட நடைக்கும் தக்கதாக நான் கொஞ்சம் மெதுவான். சின்ன பசங்கயா, அந்த ஆடுகள் வேற இருக்கிறது, இது ரெண்டுத்துக்கு ஏத்த மாதிரி நான் என்ன பண்ணணும், அதை நடத்தணும். சோ நான் கொஞ்சம் ஸ்லோவா தான் வருவேன். அதை நடத்துறதுனால நான் கொஞ்சம் ஸ்லோவாயிடுவேன். நீங்க முன்னால போங்க, just go there and wait, I will come and meet you. ஒரு மனுஷனுக்கு தன்னத்தில் இருக்கிற குழந்தைகளையும் அந்த ஆடுகளையும் நடத்துவதற்கு அதன் நடையும் அது எவ்வளவுதான் நடக்கும், அது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நடக்கணும். இவ்வளவு பிளான் பண்ணி நடத்துறான்னு சொன்னா கர்த்தர் என்னை விதமாக நடத்துவார். அவரின் மெய்ப்பராக அவர் என்னை எப்படி நடத்துவார்? சங்கீதம் 23 நமக்கு ஞாபகம் இருக்குல்ல, கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார். அவர் மெய்ப்பராக இருக்கிறதுனால நான் ஆட்சி அடையவே மாட்டேன். அவர் என்னை புல்லிடங்களிலே வைத்து அவந்த தண்ணீர் என்னை நடத்துவார். அவர் புல்லுள்ள இடங்களிலே வைத்து அவந்த தண்ணீரின் மரணையுளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அவர் என்னை நடத்துவார். பலாப்பழம் தான் எடுத்து வந்து வச்சிருக்கிறார். ஆப்பிள் மாதிரி இதை சாப்பிட முடியுமா? முடியாது. அப்போ அந்த பலாப்பழத்துக்குள்ள இருக்கிற அந்த அழகான சுளையின் தேன் சுவையை ருசிக்கணும்னு சொன்னா கடினமான முரட்டான அந்த ஒரு தோல் அதை நீக்கி, சபு போன்ற உள்ள ஒட்டி இருக்கிற தோலையெல்லாம் நீக்கி, அதுக்குள்ள இருக்கிற இந்த சுளை எடுக்கிறது நான் என்னையே கையில தடவிக்கிட்டு அப்படிதான் எடுக்கணும். அவ்வளவு எஃபோர்ட் எடுக்கணும். இல்லைன்னா யாராவது எடுத்து வச்சதை தெருவில் என்ன பண்ணலாம், நான் வாங்கி சாப்பிடலாம். நான் செய்யணும்னு சொன்னா அதுக்கான ஒரு பிரயாசம் கண்டிப்பா இருக்கதானே செய்யும். நீங்கள் மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். ஒரு முக்கியமான விஷயம், do not compare. 5 வருஷத்துல வீடு கட்டாங்க, நம்ம என்னப்பா 30 வருஷமா வெயிட் பண்றோம். உங்களுக்கு 30 வருஷம் தான், அவங்களுக்கு 5 வருஷம் தான். சிலதெல்லாம் மாற்ற முடியாது. 10 மாசம் தான் குழந்தை, 10 மாசம், அதுல கூட மாற்றம் வருது. 8 மாசம், 9 மாசம், 9.5 மாசம், இல்ல அதுல கூட மாற்றம் வருது.
இல்லையா? அப்போ தேவன் என்னை நடத்துவதை அந்த தேவனும் நானுமாக பார்த்தால் போதும், நான் நிம்மதியா இருப்பேன். நான் அப்படி ஒப்பிட்டு பார்த்தால் மனசு கஷ்டமா தான். Do not compare. தேவன் உங்களை நடத்தி கொண்டே இருக்கிறார். தேவன் அற்புதமாக ஆச்சரியமாக இம்மட்டும் நடத்தினவர், இன்னும் நம்மை நடத்தி கொண்டேதான் இருக்கிறார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உன்னை விரும்பப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும், உன் இருதயத்திலே உள்ளவைகளை நீ அறியும்படிக்கும் இந்த 40 வருஷங்களும் வனாந்திரத்திலே கவனிங்க, இப்பதான் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக, எல்லா வழியையும் நினைப்பாயாக. பயர் பிரதர் சொல்லுவார் எப்பவுமே, எவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தது, இதுக்கப்புறம் கூட்டிட்டு போக மாட்டாரா? இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தார்ல வாழ்க்கையில, இதுக்கப்புறமா கூட்டிட்டு போக மாட்டாரா அப்படின்னு. இந்த வாக்கியம்தான் ஒரு வார காலமாக என் மனதுக்குள்ள இருந்தது. அதுதான் இப்பொழுது இந்த வசனங்களை உள்ளிடத்துல பேச வைத்தது. தாவீது என்ன சொல்றார் ஆரம்பத்துல? அவர் எப்படி நடத்துவாரோ என்று நான் அறியும்படிக்கு. ஆனால் வாழ்க்கையில கொஞ்ச காலத்துக்கு பிறகு அவர் என்ன சொன்னார்? கொஞ்ச காலம் ஆன பிறகு அவர் என்ன சொன்னார்? இதோ நீர் என்னை இப்படி கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், இப்படி என்னை நீர் அழைத்து வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என்று சொன்னார். ஆக தேவன் நம்மை நடத்துகிற விஷயத்துல அவர் ஆச்சரியமானவர், அதிசயங்களை செய்பவர். கடைசியாக 107ஆம் சங்கீதம் 7வது வசனம். நல்லதான், நீங்க தாவரைக்கும் ஊருக்குன்னா எங்க போய் வாழ போகிறோமோ அந்த ஊருக்கு போக அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். அதாவது தாவரை போய் வாழ போகிற ஒரு ஊர் இருக்கிறது இல்லையா, தாவரைக்கும் ஊர் கானான் வச்சுக்கோமே, அந்த கானானிலே போய் சேருவதற்காக அவர்களை செவ்வையான வழியிலே தான் நடத்தினார். ஆனா வழி கரடு மூடா இருந்தது, மேடு பள்ளமா இருந்தது. ஆனா கர்த்தர் அவர்களோடு இருந்தவர்களை நடத்தினார். அப்படியானால் நாமும் இன்றைக்கு கேள்வி இருந்தால் பரவாயில்லை, தேவன் என்னை எப்படி நடத்துவாரோ, தேவன் என்னை இதுல எப்படி நடத்துவாரோ அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் பரவாயில்ல. ஆனால் தேவன் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார், அவர் என்னை இன்னமும் நடத்துவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள பிதாவே, இதோ தாவீதின் வாழ்விலே ஒரு நாள் இப்படி ஒரு கேள்வி வந்தது, எப்படி நடத்துவாரோ என்று நான் அறியும்படிக்கு. இன்னொரு நாள் அவர் பதில் சொன்னார், அவர் என்னை நடத்தினதை, இதுவரை கொண்டு வந்ததை நான் நினைக்கும் பொழுது நான் எம்மாத்திரம் என்று. இந்த இரண்டுக்கும் இடையிலே நாங்கள் இருக்கிறோம். தகப்பனே, ஒரு நாட்களை நினை என்று சொன்னது போல நாங்களும் எங்கள் வாழ்வை நினைக்கிறோம். எவ்வளவு ஆச்சரியங்களை செய்திருக்கிறீர், எவ்வளவு துன்ப நேரங்களில் உதவியாக எங்களை தப்பு வைத்திருக்கிறீர், மரண உபாதைகளுக்கு எங்களை மீட்டிருக்கிறீர், எங்களுக்கு எதிராக வந்த தீமை நின்று எங்களை ரட்சித்திருக்கிறீர். தகப்பனே, நாங்கள் மறந்துவிட்டு இப்பொழுது தேவன் எங்களை எப்படி நடத்துவாரோ என்று கேள்வி கேட்காதபடிக்கு நீர் எங்களை நித்தமும் நடத்துகிற தேவன் என்பதை அறிந்து உணர்ந்து அதை நாங்கள் அறிக்கை செய்து எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய வரத்த கையில் எங்கே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு மிக நேர்த்தியான இடத்திலே, நாங்கள் தாவரிக்கும் இடத்திலே போய் சேரத்தக்கதாக செவ்வையாய் நடத்தும் மகா வல்லமை உள்ள தேவன் என்பதை அறிக்கை எடுக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியோடு ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென்.